அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் இந்த ஆண்டில் மட்டும் 50,000 புதிய விவசாய மின் இணைப்புகள் வழங்கப்படும். தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தில் 1192 கோடி மதிப்பீட்டில் ஒரு புதிய 400 கிலோவாட் துணை மின் நிலையம் மற்றும் 11 புதிய 110 கிலோவாட் துணை மின் நிலையங்கள் நிறுவ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் தேவைக்கு ஏற்ப நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், உரிய ஆவணங்களோடு விண்ணப்பித்தால் 3 நாட்களில் மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும், 4 ஆண்டுகளில் 27 லட்சம் இணைப்பு வழங்கி மின்சார வாரியம் சாதனை படைத்துள்ளது என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அமைச்சரான செந்தில் பாலாஜி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: சென்னை விமான நிலையம் முதல் கீழம்பாக்கம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தொடங்கவும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்துக்கு அரசு அனுமதியும் அளித்துள்ளது. மெட்ரோ ரயில் சேவைக்கான விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்ய தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 8,445 கோடி ரூபாய் ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: சிவில் சர்வீசஸ் தேர்வில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து 57 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் இம்முறை அதிகம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 50 பேர் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள். கடந்த வருடம் 2024 தமிழ்நாட்டை சேர்ந்த 45 பேர் இந்த சிவில் சர்வீசஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றனர். நான்காவது அறிவிப்பு: மே மாதம் 2வது வாரத்தில் சிற்றுண்டு திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும், 2025-26 மட்டும் 3000 பேருந்துகள் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் அறிவித்துள்ளார். வரும் காலங்களில் ஓட்டுநர் நடத்துனரை தனித்தனியாக நியமிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவும், 7 போக்குவரத்து கழகங்களில் 3274 பேரை பணிக்கு எடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எனவும், சென்னையில் 600 மின்சார பேருந்துகளை இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது எனவும், மேலும் சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் செயல்படும் 6 பேருந்து முனையங்கள் மேம்படுத்தப்படும் எனவும், 2025-26க்கான சாலை பாதுகாப்பு நிதியானது 65 கோடியிலிருந்து 130 கோடியாக உயர்த்தப்படும் எனவும், 1000 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு பேருந்துகளாக மாற்றுவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளது எனவும், மேலும் 246 புதிய சிஎன்ஜி பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் திட்டமிட்டுள்ளது எனவும், 2025-26 1268 சிஎன்ஜி பேருந்துகளை இயக்க திட்டமிட்டுள்ளதாக போக்குவரத்து துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் பலியானோரின் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் இல்லை என தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தகவல் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் சுற்றுலா பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் 28 பேர் கொல்லப்பட்டனர். 17 பேர் காயமடைந்தனர். சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இந்திய மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஷ்மீரில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலில் தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேர் காயமடைந்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கோடை கால விடுமுறையை கணக்கில் கொண்டு நெல்லை வழியாக செல்லும் ரயில்களுக்கு கூடுதலான நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு நெல்லை வழியாக சென்னை செல்லும் செந்தூர் எக்ஸ்பிரஸிற்கு இன்று முதல் திருச்சிக்கு அடுத்தாற்போல பூதலூரில் ரயில் நிறுத்தம் கூடுதலான ரயில் நிறுத்தமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 27ஆம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: சேலம் மாவட்டத்தில் வருகிற 25/4/2025 அன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் நடைபெற உள்ளது. இத்தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வேலையளிக்கும் நிறுவனங்களும் வேலை நாடுனர்களும் www.tnprivatejob.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து விண்ணப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இம்முகாம் தொடர்பான விவரங்களுக்கு jobfairmcc.salem@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் இந்த தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது அறிவிப்பு:
டாஸ்மாக் பணியாளர்களுக்கு 2000 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சரான செந்தில் பாலாஜி அறிவித்துள்ளார். இம்மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஊதிய உயர்வு கணக்கிட்டு வழங்கப்படும் எனவும் 6567 மேற்பார்வையாளர்கள், 14636 விற்பனையாளர்கள், 2426 உதவி விற்பனையாளர்களுக்கு இந்த ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தும் இருக்கிறார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விற்பனை கடந்த ஆண்டை காட்டிலும் 2489 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளது எனவும் 2024-25ஆம் ஆண்டில் டாஸ்மாக் நிறுவன மொத்த வருமானமானது 48,344 கோடியாக அதிகரித்துள்ளது எனவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். 10வது அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவு எடுக்கப்படும் என நிதியமைச்சரான தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை பொறுத்தவரை அரசு ஒரு குழுவை நியமித்துள்ளது எனவும் IAS அதிகாரி சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது எனவும் குழுவுக்கான காலவரையறைகள் தரப்பட்டிருக்கிறது எனவும் இந்த குழுவை பொறுத்தவரை பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் சங்கங்கள் பல கருத்துக்களையும் தெரிவித்தும் உள்ளனர். அதனை முதலமைச்சரிடம் கலந்து பேசி கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தில் எடுத்துக்கொண்டும் உள்ளது. அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை குழுவிடம் விவாதித்து உரிய நேரத்தில் சரியான முடிவை அரசு மேற்கொள்ளும் எனவும் அமைச்சர் தெரிவித்தும் இருக்கிறார். 11வது அறிவிப்பு. சென்னையில் 3 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த 2 ஆண்கள் 1 பெண் என 3 பேருக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் 3 நலமுடன் இருப்பதாகவும் பொது சுகாதாரத்துறை தெரிவித்தும் உள்ளது. மேலும் இது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சிதம்பரம் வழியாக இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து தாம்பரத்திற்கு வாரத்தில் 5 நாட்கள் 29 ஏப்ரல் முதல் 29 ஜூன் 2025 வரை செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளியிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் 12:30 மணிக்கு தாம்பரம் சென்றடையும் எனவும் திரும்பும் திசையில் தாம்பரத்திலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வாரத்தில் 5 நாட்கள் 29 ஏப்ரல் முதல் 29 ஜூன் 2025 வரை செவ்வாய், புதன், வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 15:45 மணிக்கு தாம்பரத்திலிருந்து புறப்பட்டு அதே நாளில் 22:40 மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 13வது அறிவிப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏப்ரல் 29 முதல் மே மாதம் 5ஆம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என 110 விதியின் கீழ் சட்டப்பேரவையில் முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். மாநிலம் முழுவதும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் எனவும் தமிழ் மொழியின் பங்களிப்பு குறித்து கவியரங்கம், கருத்தரங்கம், கவிதை போட்டிகள் நடத்தப்படும் எனவும் பள்ளிகளில் பேச்சு, கட்டுரை, கவிதை போட்டிகள் நடத்தப்படும் எனவும் இதற்கு பரிசுகளும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.